அப்பா, இன்றும் மீண்டும் உங்கள் நினைவு என் இதயத்தை தொட்டது. எப்போது என்று தெரியாமல் என் கண்கள் கண்ணீரால் நனைந்தன. நீங்கள் காட்டிய பாதையில்தான் இன்றும் நான் நடக்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தைகளில்தான் வாழ்க்கையின் உண்மையை தேடுகிறேன். உங்கள் ஒவ்வொரு அறிவுரையும் என் வாழ்க்கையின் வழிகாட்டி. என் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் நிழல் என்னோடு இருக்கிறது. பள்ளியில் படிக்காத ஒரு எளிய விவசாயியாக இருந்தாலும் வாழ்க்கையே மிக பெரிய ஆசிரியர் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். உங்கள் வியர்வையின் ஒவ்வொரு துளியாலும் என் எதிர்காலத்தை உருவாக்கினீர்கள். நான் தவறு செய்த போது என் காதை பிடித்து கண்டித்த அந்த கைகள் இன்றும் என் தலையில் ஆசீர்வாதமாக நிற்கின்றன. அந்த கண்டிப்பின் பின்னால் அளவற்ற அன்பு மறைந்திருந்தது. இன்று அதன் ஆழம் இன்னும் அதிகமாக புரிகிறது. 30 வயதில் தமிழ் எழுத்துக்களை கற்றுக் கொண்டீர்கள். எந்த பள்ளியின் வாசலையும் கடக்காமல் அறிவின் மொழியாக ஜொலித்தீர்கள். 80 வயதிலும் சமஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்லுவீர்கள். கணிதமும் வாழ்க்கை பாடங்களும் அன்போடு எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அம்புலி மாமா கதைகளை என்னிடம் வாசிக்க சொல்லி அதன் வாழ்க்கை அர்த்தத்தை புன்னகையுடன் விளக்குவீர்கள். புத்தகங்களை விட பெரிய நூல் நீங்கள் தான் அப்பா. உங்கள் வாழ்க்கையே என் மிக பெரிய பள்ளிக்கூடம். சுவரில் சிரிக்கும் உங்கள் புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் இன்றும் நீங்கள் எங்களோடு இருப்பதாகவே தோன்றுகிறது. உங்களிடம் பேச கையை நீட்டும் ஒவ்வொரு தருணமும் அமைதியே பதிலாகி கண்ணீராக வழிகிறது. என் அன்பு அப்பா, என் வாழ்க்கையின் முதல் நண்பர் நீங்கள்தான். சிறு வயதில் கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தீர்கள். வளர்ந்த பின் வாழ கற்றுக் கொடுத்தீர்கள். தொழிலில் விவசாயி, இதயத்தில் பேரரசர். உழைப்பே தெய்வம், நேர்மையே உண்மையான செல்வம் என்று கற்றுக் கொடுத்தீர்கள். இன்று உலகம் என்னை மருத்துவர் என்று அழைக்கிறது. ஆனால் அந்த பெயரின் அடித்தளம் உங்கள் தியாகம் தானப்பா. என் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் உங்கள் வியர்வையின் மனம் இருக்கிறது. என் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள்
பிறந்தது என் வாழ்க்கையின் மிக பெரிய பாக்கியம். மீண்டும் ஒரு பிறவி கிடைத்தால் மீண்டும் உங்கள் மகனாகவே பிறக்க விரும்புகிறேன் அப்பா. நீங்கள் எங்கும் போகவில்லை, என் வார்த்தைகளில் நீங்கள் இருக்கிறீர்கள், என் எண்ணங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள்.